ஹெஸ்புல்லா இயக்கத்தின் நிலைகளை குறிவைத்து மீண்டும் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கோலகல சீனிவாசன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், இந்த போரானது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? யாருக்கு? இந்தியாவுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்தியாவுடைய வர்த்தக உறவுகள் அமெரிக்காவோட இருக்கிற மாதிரி, ரஷ்யாவோட இருக்கிற மாதிரி இஸ்ரேலோடையோ இல்லாட்டி ஈரானோடையோ ரொம்ப கிடையாது. ஈரான்கிட்ட முன்னால அதிக அளவுல ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இப்ப பெருமளவு எண்ணெய், பெட்ரோல், கச்சா எண்ணெய்கள் இதெல்லாம் நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்குறோம். ஒரே ஒரு அளவுல ஒரு சின்ன பின்னடைவு இருக்கலாம். என்னன்னா ஈரான்ல சபுகர்ங்கிற ஒரு துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி இந்தியாவிடம் வழங்கப்பட்டது. அந்த பணியை முன்னெடுக்கிறதுல ஏற்கனவே பல தாமதங்கள் நடந்து வந்தன. இப்பதான் கொஞ்சம் சூடு பிடித்தது. இந்த டைப்ல இப்படி ஒரு போர் அப்படிங்கிற காரணத்தினால அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகணும். அதை தாண்டி இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய பாதிப்புன்னு ஒண்ணும் கிடையாது. அதே போல நீங்க இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த சர்வதேச வர்த்தக உறவு, அதனால கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி, அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட நமக்கு இருக்க தொடர்பு மிக குறைவு தான். அதாவது வர்த்தக ரீதியா இருக்கிற உறவு ரொம்ப குறைவு தான். அதனால இந்த ஒரு வளைகுடா போர், இந்த மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்க பதற்றத்தின் காரணமாக இந்தியாவுக்கு பெருமளவு நஷ்டம் கிடையாது. சார், அடுத்தது அந்த ஈரான் இஸ்ரேல் மோதலில் இந்த உலக நாடுகளின் கடமை என்னவா இருக்கும் சார்? இந்த பதற்றம் தனிய வாய்ப்பு இருக்குதா? பதற்றம் தனியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஈரான் ஒரு அணு ஆயுத தயாரிப்பு அமைப்பை தயாரிக்கும் ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் கண்டித்து வருகின்றன. சோ ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றன. ஒருவேளை இந்த போர் காரணத்தினால ஏதேனும் இப்ப ஈரான் அட்டாக் பண்ணிருக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த என்டையர் வார்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்திருக்கு, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு இடையில நடந்திருக்கு. அதே போல இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள போய் கூட அங்க இருக்கிற இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க மேல கூட அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் ஈரானை அட்டாக் பண்ணவே இல்லை. ஆனால் ஈரான் தான் இஸ்ரேல் மேல இப்போ 181 ஏவுகணைகளை நேற்று முன்தினம் விட்டு தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்ப இதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்கறதாக நினைத்து இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத உற்பத்தி மையத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கலாம். ஏன்னா இந்த ஈரான் இப்படி ஒரு அணுகுண்டை தயாரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் ஆர்வமாக உள்ளன. ஆனா அந்த நாடுகள் நேரடியாக செய்ய முடியாத நிலையில அந்த நாடுகள் இஸ்ரேலை பயன்படுத்தி அப்படி ஒரு குண்டு வீச்சை நிகழ்த்தலாம். அதுக்கு அப்படி ஒரு பெரும் தாக்குதலை முன்னெடுக்க இதுவரைக்கும் ஒரு காரணம் இல்லாமல் இருந்தது. இப்ப ஈரான் இஸ்ரேலை வலிய போய் தாக்கி இருக்கிறதுனால, தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி இருக்கிறதுனால அதுக்கு பதிலடி அப்படிங்கிற பேருல ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தவும், ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை தகர்க்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது வரைக்கும் இந்த போர் நீடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளூர ஆசைப்படும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றிங்க சார்.